ஆண்டோடைய நாம பிதாவே இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஆசீர்வதித்தாரும் நம்முடைய நாமப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென். அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைத்து செல்கிறோம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி என்றுடனே நீங்கள் அப்படியே விட்டு விடாதீர்கள். டெய்லி பைபிள் ரீடிங்னா இதில் இருக்கிற சாராம்சம் என்னவென்றால், நீங்கள் இதை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நீங்கள் அதை போட்டு நீங்கள் கேட்குற நேரங்களிலே எத்தனை முறை இதை கேட்குறீர்களோ அத்தனை முறை நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கிறீர்கள். அட்லீஸ்ட் ஒரு முறையாகலும் ஒரு நாளைக்கு 3 அதிகாரங்களை வாசிக்கிறோம். ஒரு நாள் ஒரு முறையாவது கேட்டீர்கள், ஒரு வருடத்திலே ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிப்பீர்கள். ஆகவே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை இழந்து விடாதீர்கள். பைபிள் ரீடிங் தானே, இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் இதனால் சில வேளை உங்களுக்கு நேரம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது பைபிளை பார்த்து படிக்க முடியாது, நேரம் கிடைக்காது, பைபிளை கையில் கொண்டு போக முடியாது, நேரம் கிடைக்காது. ஆனால் இது எந்த நேரமும் கையில் உங்கள் கையில் செல் இருக்குது, நீங்கள் கேட்டு பயனடையலாம். இதன் மூலமாக நீங்கள் வேதத்தை பல 100 முறைகள் வாசிக்கிறதுக்கு ஏதுவாகும். ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு நாள் எத்தனை முறை கேட்குறீங்களோ அத்தனை முறை 3 அல்லது 4 அதிகாரங்களை படிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இதனுடைய பயன் என்னவென்றால், அந்த வாசிக்கும் பொழுதே அதில் இருக்கிற வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும், அதுவே உங்களை சுகப்படுத்தும், அதுவே உங்களை சுத்தப்படுத்தும், அதுவே உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். அப்படியாக இன்றைக்கும் நாம் இப்பொழுது வாசிக்க போகிற வேத பகுதியை நீங்கள் பாருங்கள், அதிலிருந்தே உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். ஆகவே சிலர் அங்கே இந்த ஜெபம் இருக்கும் இப்படி என்று அதை நாம் ஓடுகிறதல்ல. இதனுடைய வேதத்தை வாசிக்கிறீர்கள், இதனாலே பல ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் இது உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் வாசிக்க நமக்கு நேரமில்லாதனாலே இதை கேளுங்கள், கேட்டு அதை பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நேராக கடந்து போகலாம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 1. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியருடைய யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னுடைய கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னுடைய கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனுடைய கூட போனான். யூதா எழுந்து போன பொழுது கர்த்தர் கானானியரையும் பெரிசேரையும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கு கண்டு அவனுடைய யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசேரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக்கு 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்களை தரிக்கப்பட்டவர்களாக என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றார். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமில் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கையும் பள்ளத்தாக்கிலேயும் குடியிருக்கிற கானானியருடைய யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எப்ரோனில் குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். ஒரு காலத்தில் அந்த எப்ரோனுக்கு கிரியாத் அர்பா என்று பெயர். அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கிரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலேப் கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவன் அவனுக்கு என் குமார்த்தியாக அக்ஷாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றாள். அப்பொழுது காலேப்புடைய தம்பியாகிய கேனாசின் குமாரனாக ஒத்தினியல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமார்த்தியாகிய அக்ஷாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவன் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலேப் அவனை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தாள். மோசேயின் மாமனாகிய கேனானியனின் புத்திரனாகிய யூதாவின் புத்திரருடைய கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திலிருந்து தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்தரத்துக்கு வந்து ஜனங்களுடைய குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடு கூட போனான். அவர்கள் சேப்பாத்திலே குடியிருக்கிற கானானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையும், எக்ரோனையும் அதன் எல்லையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்து விட்டார்கள். பள்ளத்தாக்கின் கொடிகளுக்கு இருப்பிடங்கள் இருந்தபடியால் அவர்களை துரத்து விடாமல் போயிட்டு
மோசே சொன்னபடி எப்ரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கன் 3 குமாரையும் துரத்தி விட்டான். பென்யமீன் புத்திரர் எருசலேமில் குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் எபூசியர் இருந்தால் மட்டும் பென்யமீன் புத்திரோடைய கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாக போனார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுகாரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்தில் பிரவேசிக்க வழியை எங்களுக்கு காண்பிக்க உனக்கு தயவு செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனை அவன் குடும்பத்தையும் விட்டு விட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்சேரின் பட்டணத்தையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், டோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரை அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளை அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் இந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலை பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கடப்பண்ணினார். இப்ராஹிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரிலே அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் சீத்தோரின் குடிகளையும் நாகலூனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவில் குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் ஆகோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்ஷிப், எல்பா, ஆபி, ரேகோ பட்டணங்கள் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆசேரில் தேசத்தின் குடிகளாகிய கானாரியின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்சிமேசிலும் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்சிமேஸ் பெத்தானியா பட்டணத்தின் பெத்தானத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுவர்களானார்கள். எமோரியர் தன் புத்திரரை பள்ளத்தாக்களை இறைக்க விட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுவர்களானார்கள். ஏமோரியர் எல்லை அக்கராவிமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிட்டு. அதிகாரம் 2. கர்த்தருடைய தூதன் அவர்கள் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, தான் உங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்துவிட்டு உங்களுடைய பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தில் குடிகளுடைய உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபிடங்களை எடுத்துவிட கடவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று இப்படி செய்தீர்கள். ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகியும் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட பொழுது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் சுதந்திர விதத்திற்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெயர்கள் கிரியைகளை எல்லாம் கண்டறிவர்களும் யோசுவாவுக்கு பின்பு இருந்தவர்களுமாய் மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூன்குமாரன யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாக மரணமடைந்தான். அவனை எப்ராஹிமின் மலை தேசத்துள்ள காயாஸ் மலைக்கு வடக்கு இருந்து அவனுடைய சுதந்திரத்தின் நிலையாகிய திமனாத்தியரிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிட்டு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து பாகால்களை செய்து தங்கள் பிதாக்களை தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அசுரத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விட்டு போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளை சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவர்களை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு
கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணுகிற பொழுது கர்த்தர் நியாயாதிபதியோடும் கூட இருந்த அந்த நியாயாதிபதியின் நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருகிறார். அவர்கள் தங்களை இருக பிடித்து ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணம் அடைந்தவுடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கலும் கேடாய் நடந்து தங்கள் கீர்த்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின்வைத்து போன ஜாதிகள் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதில் நடக்கும் பொழுது அதை கவனிப்பார்களோ இஸ்ரவேலையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேல் சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையிலே ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். அதிகாரம் 3. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரன் சந்ததியார் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு பழக்க வைப்பதற்காகவும் கர்த்தர் வீட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் போகின் துவக்கி ஆமத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேல் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களுக்கு சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்திரே, மோரே, பெருசர், ஏவியர், எபூசர் இவர்கள் நடுவே குடியிருந்த அவர்களுடைய குமார்த்திகள் பாகம் பண்ணி தங்களுடைய குமார்த்திகள் அவர் குமாருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தால் தங்கள் தேவனாகி கர்த்தருக்கு மறந்து பாகல்களையும் தோப்பு உக்கிரங்களையும் சேவிக்கிற பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவரை அவர்களை மெசொப்பொத்தாமியரின் ராஜாவாகிய கூசாதாகிமின் கையில் விட்டு போட்டார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் ரிஷதாகிமின் 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்தினியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழுப்ப பண்ணினார். அவர் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்தனால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசாதியையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசாரிசிதாகியின் மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்து கேனாவின் குமாரனாகிய ஒத்தினியேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார். தாங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தபடியாக கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பழக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரை அமலேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரிச்ச மரங்களின் பட்டணத்தை பிடித்தான். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பென்னியமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழுப்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையில் இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாக எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒருபுறமும் நீளமுள்ள ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை அதன் வஸ்திரத்திற்குள்ளே தன் வலது புறத்தில் இடுப்பிலே கட்டி கொண்டு காணிக்கை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்து மனுஷனாயிருந்தான். அவன் காணிக்கை செலுத்து தீர்த்த பின்பு காணிக்கை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்கால் உள்ள சிலைகளில் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து ராஜாவே இடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை விட்டு உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்தில் இடுப்பில் கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அளவோடு கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்து அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்கக்கூடாதபடிக்கு தினம் அலகையை சூழ்ந்து அடைத்தது. அது பின்புறத்தில் புறப்பட்டது. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி போட்டு கொலு குடத்தின் வழியாக போய்விட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள். இதோ அறை வீட்டில் கதவு போட்டப்பட்டது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மலஜலாதி இருக்கிறதுக்கும் என்றார்கள். அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள்.
அவன் அறை வீட்டுக்குள் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையில் செத்து கிடந்தான். அவர்கள் தாமதித்து கொண்டிருந்த பொழுது ஏகூத் ஓடி போய் சிலைகள் இடத்தில் கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். அங்கே வந்த பொழுது எப்ராஹிம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனுடைய கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உன் பகைஞனை மோவாபியரின் உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்றான். அதற்கு அவர்கள் பின்தொடர்ந்து போய் மோவாப்புக்கு எதிரே யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விட்டாமல் அக்காலத்திலே மோவாபியர்கள் ஏறக்குறைய 10,000 பேர் வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாக இருந்தது. அவனுக்கு பிற்பாடு ஆனாதின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரின் 600 பேரை ஒரு தாட்டுக்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். ஆம், வாசிக்க வேண்டிய வேத வாசி பண்ணி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வேத வாசிப்பெண்ணை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுக்கு ரீசைட்டு இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், அற்புத அதிசயங்களை காணப்படும். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிறிஸ்து சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.